வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில். இங்கே பாருங்கள், நான் வந்து மண் சட்டியில் எண்ணெய் தேவையான அளவு விட்டு கடுகும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள், ரெட் சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா தேவையான அளவு புளி தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா கொதித்து நமக்கு கிரேவியாக வரும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பாறை எடுத்திருக்கேன். அந்த மீனை நம்ம போட்டுக்கலாம். போட்டு மெதுவாக சிம்மலில் வச்சிடலாம். நல்லா வேகும் மண் சட்டியில். நம்ம இறக்க ஃபைனல் முடிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா இந்த குழம்பு நான் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மண் சட்டியில் வைக்கிறதுனால இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.